எம்பரர் ஸ்வாட் அப்படிங்கிற மானோட பார்ட் 1 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஏற்கனவே வந்து நம்ம நெறைய மானுவ எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன பண்ணா கன்டின்யூ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட்ல வந்து சொல்றீங்க. இப்ப பரீட்சை நடந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் என்ன பண்ணா அத அப்லோட் பண்ண முடியல. நான் இப்ப அத அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில தான் இந்த மானுவ பார்த்தேன். ரொம்ப பயங்கரமா சூப்பரா இருந்துச்சு. வேற யாராவது அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்துல தான் என்ன பண்ணேன், நான் டக்குன்னு இந்த மனுவ அப்லோட் பண்றேன். ஸோ அதனால எதுவும் நெனச்சுக்க வேண்டாம். சீக்கிரமா வந்து என்ன பண்ணா பரீட்சை முடிஞ்சதுனால நான் எல்லா மனுவையும் என்ன பண்ணா டக்கு டக்குன்னு என்ன பண்ணா அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். எல்லா மனுவையுமே இனிமே என்ன பண்ணா 1 ஹவர் கன்டென்ட்ல என்ன பண்ணா சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்துல ஒரு அப்படியே இருட்டான ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணா காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா தாய்மலை இருக்கிறதுலே ஏறுறதுல கஷ்டமான மலைகள்ல இதுவும் ஒரு மலை. அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மூச்சு வாங்க என்ன பண்ணா அதில ஏறிக்கிட்டே வந்து நான் இது பண்றான். அப்படியே என்ன பண்ணா கையில ஒரு குச்சிய ஒண்ண வச்சுக்கிட்டு அதில என்ன பண்ணா தட்டு தடுமாறி அப்படியே ஏறிக்கிட்டே இருப்பான். எப்படியோ நான் வந்து என்ன பண்ணேன் இத செஞ்சுட்டேன். இந்த மெடல்ல இந்த இதுக்கு மேல வந்து நான் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அத மாட்டுனதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படியே தொப்புன்னு அப்படியே இதுல விழுந்துருவான். விழுந்துட்டு ச்சே! இந்த மாரியான வாழ்க்கை இது. நான் வந்து என்ன பண்ணேன் எனக்கு அடுத்த வாழ்க்கை என்ன பண்ணா அமைஞ்சதுன்னா நான் அதில வந்து என்ன பண்ணா ரொம்ப ஃப்ரீயாவமா இருக்கணும். நான் நெனச்ச வேலைகள் என்ன பண்ணா செய்யணும். பட்டாம்பூச்சி மாரி இந்த வானத்தில வந்து பறக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு நெனச்சு பார்க்குறான். எல்லாமே ஒரே நேரத்தில மாறிருச்சு. என்னால யோசிக்க கூட முடியல. எப்படி என்ன அது விஷயங்கள் நான் மாறி தலைகீழா போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான தாத்தா வந்துட்டு, "பவர் பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிருக்கும்போது, "பவர்னா பூ தாத்தா" அப்படிங்கிற. "என்ன சொல்ற? ஏன் பவர பூங்கிற?" அப்படிங்கிற. "ஆமா தாத்தா, இப்ப எப்படி வந்து நம்மளோட பூக்கள வந்து சேர்த்து பூச்சிகள் வருது. அதே மாரி தான் மத்தவங்களும். அவங்க எல்லாரும் அப்படின்னா நம்மள சுத்தி ஒண்ணு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள நாம குடுத்துட்டுருக்கோம்." அப்படின்னு சொல்லையில, "சரி, உன்னோட புரிதல் என்னன்னா நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா பவர் என்னன்னா ஒரு பூ மாரி தான். அது உண்மையாவே ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான். அந்த பூ. அது ரொம்ப நாள் நீடிச்சு நிலைக்காது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, நம்ம ஹீரோவோட அந்த தாத்தா வந்து என்ன பண்ணா செத்து போயிடுறாரு. அவரு செத்து போனோனே என்ன பண்ணா, எல்லாம் ஃபுல்லா ப்ராப்பரா என்ன பண்ணா, இறுதி சடங்குலாம் செஞ்சுர்றாங்க. செஞ்சு முடிச்சோனே பார்த்தாக்கா, ஹீரோவ பார்த்து என்ன பண்ணா ரெபில் பண்ண ஆரம்பிச்சுருவாய்ங்க. "என்னாச்சு? ஏன் வந்து என்ன பண்ண இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இது நல்லது இல்ல. ஏன் மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கையில, "உன்ன மாரி என்ன பண்ணா ஒரு மோசமான ஆளு அதுல இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. நீ வெறும் ஒரு கோழடா. உன்ன மாரி ஆளுங்கலாம் அங்க இருக்கக்கூடாது. அது என்னோட சிம்மாசனம். நீ இறங்கிரு. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல." நீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னா எனக்கு சாதகமா தானே பேசுனீங்க அப்படிங்கல. அதெல்லாம் இல்ல. அது என்னோட இடம். நீ சீக்கிரம் வந்து அப்படின்னா இறங்கி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு முன்னாடி வந்து எல்லா காட்ஸையும் நம்மள வெட்டி வீசிட்டு இருக்கான் அந்த ஹீரோவோட மாமங்காரன். ஓகே மெஜஸ்டி நீங்க இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. சீக்கிரம் வாங்க நம்ம இங்கேருந்து எப்படினா தப்பிச்சு ஓடிடலாம். இருந்தாலும் நம்ம ஆளுங்க எல்லாரும் வந்து செத்துட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்தாங்க இந்த குதிரையில வேணா ஏறி நீங்க இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க. தாய்மலைக்கு வந்து அப்படின்னா போயிடுங்க. அங்க உங்களோட அந்த டோக்கன் வந்து அப்படின்னா ஒரு இதுல தொங்க விடுங்க. ஆனா எனக்கு இங்கேருந்து போக பிடிக்கல. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? மெஜஸ்டி என்ன சொன்னாருங்கிறத மறந்துட்டீங்களா? அவருக்காகயாவது நீங்க இங்கேருந்து தப்பிச்சு போயாகணும். தயவுசெய்து நீங்க போங்க. தாய்மலைக்கு போங்க. அங்க ஒரு என்ன அப்படின்னா ஒரு பேஜ் மாரி இருக்கும். அதுல என்ன அப்படின்னா உங்களோட அந்த டோக்கன் வந்து தொங்க விடுங்க அப்படிங்கல. சரி ஓகே நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா அப்பதான் அங்க வந்து அந்த குதிரைய எடுத்து என்ன பண்ணா தப்பிச்சு ஓடிப்பான். ச்சே! என் வாழ்க்கை எப்படி என்ன அப்படின்னா ஒரே நேரத்துல வந்து மாறிடுச்சு. நான் சீக்கிரமா என்ன பண்ணேன் இந்த பட்டாம்பூச்சி மாரி பறக்கணும். அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே என்ன கண்ண மூடிறான். கண்ண மூடிட்டு அப்படியே என்னன்னா ஃபுல்லா மயக்கம் போட்ட நிலைக்கு என்ன பண்ணா மாறிர்றான். அப்படி இருக்கும்போது பார்த்தாக்கா திடீர்னு ஒரு 2 தாத்தாங்க என்ன பண்ணா வந்துர்றாங்க. "இந்த பிச்சைக்காரன் ஏன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்?" அப்படிங்கல. "ஏய் அங்க பார்றா என்னமோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு." அப்படிங்கலாம் பார்த்தாக்கா அந்த டோக்கன் தான் அங்க இருக்கும். "ஏய் என்னடா இது? இந்த டோக்கன் எப்பட்றா எப்புட்றா இவன்ட்ட இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவன காப்பாத்தி நம்மள ஒரு குகைக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. குகைக்கு கூட்டிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன கண் முழிச்சு பார்ப்பான். "என்னாச்சு? என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த 2 தாத்தாவும் என்ன பண்ணா மண்டி போட்டு, "மெஜஸ்டி உங்களுக்கு என்னாச்சு? ஏன் நீங்க இப்படி இருந்துட்டு இருக்கீங்க? நாங்க என்ன பண்ணா உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருப்போம். நாங்க என்ன பண்ணா இம்பீரியல் பாடி கார்ட்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க தான் அப்ப என்ன காப்பாத்தீங்களா?" "ஆமா மெஜஸ்டி. நீங்க எத பத்தியும் வந்து கவலைப்படாதீங்க. சீக்கிரமா வந்து நம்ம போயிட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் இது பண்ணிடலாம்." ஏன் என்ன சொல்றீங்க? ஆமா. நீங்க அந்த டோக்கன் இருந்தனால தான் நாங்க உங்கள ரெகக்னைஸே வந்து என்ன பண்ணோம். அந்த டோக்கன் ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயம். உங்க குடும்பத்தில நெறைய ரெவிலியன் இருப்பாங்க. அதனால தான் என்ன அவரு எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாரி ஏதாவது நடந்துச்சுன்னா அடுத்து உங்கள பாதுகாக்க சொல்லி. சீக்கிரமா போய் அந்த இடத்த வந்து புடிச்சிரும் அப்டிங்களா? எனக்கு அந்த இடம்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன சொல்றீங்க? ஆமா நான் வந்து அவங்க எல்லாரையும் மன்னிச்சுட்டேன். எனக்கு எந்த இடமும் வேண்டியதில்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆமா நான் இனிமே வந்து ஒரு காமனரா வந்து வாழப் போறேன். எனக்கு ராஜாவா ஆக விருப்பம் இல்ல. ஆனா மெஜஸ்டி நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப தப்பா இருக்கு. ஆனா என்ன பண்றது? என்கிட்ட தான் எந்த வித ஒரு பவருமே வந்து கிடையாது. உண்மைய சொல்லப்போனா எனக்கும் பவர் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். அப்படிங்கும்போது, அந்த குட்டையான தாத்தா வந்துட்டு, "உங்களுக்கு பவர் இருக்கு மெஜஸ்டி. நீங்க என்ன சொல்றீங்க?" "ஆமா, உங்க சின்ன வயசுல நடந்தது. அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா?" அப்படிங்கல. "அதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் என்ன அப்படின்னா வெறும் கனவு தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இல்ல மெஜஸ்டி அது ஒண்ணும் கனவு இல்ல. நீங்க நெனச்சா என்ன அப்படின்னா எந்த வித எபிலிட்டியும் என்ன அப்படின்னா உங்களால எடுக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த இன்னொரு நெட்டையான தாத்தா தான், "நீ என்ன சொல்ற? மெம்பர் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு இருக்கும்போது, "அப்படின்னா என்னால எந்த பவரும் என்ன அப்படின்னா கேதர் பண்ண முடிஞ்சா நான் ஒரு பட்டாம்பூச்சி மாரி என்ன அப்படின்னா என்னால வானத்தில வந்து பறக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "சரி ஓகே. நீங்க என்ன அப்படின்னா எந்த ராஜான்னு மட்டும் சொல்லுங்க. அந்த ராஜாவோட எல்லா எபிலிட்டியும் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன்." என்னால அப்ப ராணியோட எபிலிட்டி எடுக்க முடியுமா?" அது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் என்ன அப்படின்னா அதையும் வந்து செஞ்சுக்க முடியும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க."
நானும் இனிமே முரீம்குள்ள வந்து அப்படின்னா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா. நான் வந்து என்ன அப்படின்னா முரீம்குள்ள வரப்போறேன். நீங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி முரீம்ல தானே இருந்தீங்க. அதனால எனக்கு முரீம பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் வந்து என்ன அப்படின்னா முரீம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளாவே என்ன அப்படின்னா மாறிக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு தாத்தா வந்துட்டு, முரீம் ரொம்ப மோசமானது. யார் சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்களோ அவங்க தான் என்ன அப்படின்னா முரீம ஆட்சி செய்வாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதாங்க நடக்கும். ஒட்டுமொத்த முரீம்லயும் என்ன அப்படின்னா எல்லா விஷயங்களும் என்ன அப்படின்னா நடக்கணும்னா அது ஒரே ஒரு ஆள் தான் முடியும். ஹெவன்லி டீமன். அவன் தான் என்ன அப்படின்னா இந்த முரீமைய ஆட்டி படைக்கிறவன். ஹெவன்லி டீமன் இந்த பேர் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கே. சரி ஓகே. அவனோடயே ஒண்ணு அப்பனா செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து அப்பனா அவனாவே வந்து மாறிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா, அடுத்து அப்படியே சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. சுத்தி மெழுகுவர்த்திலாம் பொருத்தி வச்சுட்டு ரிச்சுவல் என்ன அப்படின்னா ஆரம்பிச்சுருவாய்ங்க. ஒரு பெல் மாரி எடுத்து வந்துட்டு அத என்ன அப்படின்னா அடிச்சுக்கிட்டு அந்த குட்டியா இருக்க தாத்தா என்ன அப்படின்னா அடிச்சிட்டு இருப்பாரு. ஓகே. எவன்லி டிமன் வரும்போதே என்ன அப்படின்னா நார்மலா இருக்கணும். அவன் பாட்டுக்கு உள்ள வரும்போதே என்ன அப்படின்னா ஏதாவது கோவமா வந்தா அவன் என்னையும் என்ன அப்படின்னா போட்டு தள்ளிருவான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா என்ன அப்படின்னா ஒரு பயத்திலே வந்து அப்படின்னா அந்த ரிச்சுவல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி ஓகே. நீ எல்லாத்தையும் என்ன அப்படின்னா ரெடி பண்ணிட்டியா? அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா அந்த நெட்டையா இருக்க தாத்தாட்ட வந்து கேட்கல. நானும் வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா வந்து முடிச்சுட்டேன். இந்த சடங்குக்கு தேவையான எல்லா விஷயங்களும் என்ன பண்ணா நானும் ப்ராப்பரா வந்து பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தாக்கா, அவன் மூஞ்சில அப்படியே என்ன பண்ணா துணிய போட்டு மூடி வச்சிருக்காய்ங்க. ஓகே. இது எல்லாமே என்ன பண்ணா பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நெட்டையா இருக்க தாத்தா என்ன பண்ணா நம்ம ஹீரோ மேல இருந்த அந்த துணிய வந்து எடுக்குறாரு. பார்த்தாக்கா நம்ம ஹீரோவோட மூஞ்சி என்ன அப்படின்னா ஷைனிங்கா மாத்தி வச்சிருப்பாய்ங்க. சரி ஓகே. இப்போ வந்து ஆரம்பிக்கலாம். ஹெவன்லி டீமன் சீக்கிரம் என்ன அப்படின்னா எங்களோட இந்த கோரிக்கைய கேட்டு கீழ வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, இத சுத்தி ஒரு மாரி என்ன பர்ப்பிளான ஒரு எனர்ஜி என்ன அப்படின்னா இதாக ஆரம்பிச்சுரும். உடனே அந்த இடத்துக்கு அந்த ஹெவன்லி டீமனோட அந்த ஸ்பிரிட் வந்து என்ன பண்ணா வந்துரும். வந்துட்டு "ஏன்டா எவ்வளோ தைரியம் என்ன அப்படின்னா, என்னையும் வந்து என்ன அப்படின்னா இத்தன வருஷம் தூக்கத்தில இருக்கும்போது நீங்க வந்து கூப்பிட்டுருப்பீங்க." அப்படிங்கல. "ஆமா நான் அப்படின்னா கூப்பிட்டது வந்து சாதாரண ஒரு விஷயத்துக்காக இல்ல. இங்க பார்த்தீங்களா இந்த உடம்பு இத நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நாங்க மறுபிறவி குடுக்குறோம்." அப்படிங்கல. அந்த அவன் சிரிச்சுக்கிட்டு, "எதனால நீங்க சிரிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கல. "ஏன்டா எனக்கு நீ மறுபிறவி தருவியா? எனக்கு ஒண்ணும் அப்படின்னா திரும்பவும் மனுஷனா மாறணும்னு எனக்கு எந்தவித ஒரு ஆசையும் கிடையாதுடா. எனக்கு இப்படியே இருக்கிறது தான் புடிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது. நீ என்ன நினைச்சிருக்க? நான் ஹெவன்லி டீமன்டா. நான் இப்ப இருக்க அந்த நரகம். அதிலேயே என்ன அப்படின்னா நான் ஒரு பெரிய லெவல்ல ஆளா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. நீங்க இப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்துல சீரியஸா வந்து அப்படின்னா போறதுக்கு முன்னாடி நான் இது எல்லாத்தையும் மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்ட தாத்தா யோசிச்சுட்டு இருக்கல. அந்த நெட்ட தாத்தா வந்து சொல்லுவாரு. "இவன் ஒரு சரியான கோலை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏய் என்னாச்சு? யார்ட்ட வந்து என்ன அப்படின்னா பேசுறேங்க. அத பார்த்து பேசு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெவன்லி டீமன் அந்த ஸ்பிரிட் வந்து பேசிட்டு இருக்கல. "ஆமா. நீ வந்து என்ன அப்படின்னா என்னதான் பெரிய ஆளாவே இருந்துக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா அந்த ஷூஷாங் அப்படிங்கிற அந்த ஆளுக்கு முன்னாடி நீ வந்து ஒண்ணுமே வந்து கிடையாது. யார் அவன்? அவன நான் வந்து கேள்விப்பட்டதே வந்து கிடையாது." அப்படிங்களா? "ஆமா. இதே மாரி தான் நெறைய மார்ஷியல் ஆர்டிஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து அப்படின்னா பீக் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது அப்படின்னா உண்மை வந்து கிடையாது. கண்டிப்பா இத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து என்ன அப்படின்னா பீக் அடைஞ்ச ஒரு ஆள் வந்து கிடையாது. முரிவுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு உலகம் கிடையாது. அங்க இருக்க மக்கள் தினமும் என்ன அப்படின்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அத வந்து என்ன அப்படின்னா பெட்டர் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன அப்படின்னா கொண்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து என்ன அப்படின்னா அந்த நேரம் ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கான ஒரே ஒரு அர்த்தம். அந்த நேரத்துல அப்படின்னா உங்க கூட போட்டி போடுறதுக்கு எந்த வித வந்து ஆளும் கிடையாது. ஆனா இப்ப நீங்க வந்து அப்படின்னா நெனச்சா அது செய்ய முடியும். நீங்க இப்ப நெனச்சா என்ன அப்படின்னா திரும்ப உங்களோட பவர் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு திரும்ப உங்களோட வேர்ல்ட என்ன அப்படின்னா திரும்ப ரீகிரியேட் பண்ணுங்க. பரவாயில்லையே! சரி ஓகே. நான் அத ஒத்துக்கிறேன். இந்த பையனுக்கு எத்தன வயசாகுது? இவனுக்கு ஒரு 20 வயசு ஆகுது அப்படிங்கிற. சரி பரவால்ல. இன்னொரு ஒரு 100 வருஷத்துக்கு இவனோட வந்து உடம்பு இருக்கும். சரி ஓகே. இத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே. அப்ப சீக்கிரம் வந்து என்ன பண்ணா இவன் உடம்ப எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து கட்டையில பார்த்தாக்கா ஒரு பெரிய அந்த பர்பிள் எனர்ஜி வந்து என்ன பண்ணா நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்து என்ன பண்ணா அப்படியே உள்ள போகுது. சரி ஓகே. எல்லாமே என்ன கரெக்ட்டா இருக்கும்ல. சீக்கிரம் நீ என்ன பண்ண உன் வேலைய ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா நம்ம ஹீரோவோட வாயில என்ன பண்ணா ஏதோ ஒரு பில்ல வந்து என்ன பண்ணா வைக்கிறாங்க. வச்சுட்டு சுத்தி வந்து என்ன பண்ணா ஒரு நீடில எடுத்து சக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஹீரோவ சுத்தி என்ன பண்ணா இது பண்றாய்ங்க. அப்புறம் பார்த்தாக்கா நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே இருந்தோம்னா கண்ண தொறந்துட்டு நம்மளே வந்து கத்த ஆரம்பிக்கிறான். என்னாச்சு? ஏன் வந்து என்ன பண்ணா இப்ப மாஸ்டர் வந்து கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா அவன் உடம்பு ஃபுல்லா என்ன பண்ணா ஒரு மாரியா என்ன பண்ணா இது பண்ண வந்து ஆரம்பிக்குது. என்னாச்சு? ஏன் வந்து என்ன பண்ணா இப்படி நடந்துட்டு இருக்கு? நம்ம ஹீரோ அப்படியே தலைய புடிச்சுட்டு கத்த ஆரம்பிச்சுருவான். நம்ம அந்த கொட்ட தாத்தாவும் என்ன பண்ணா அந்த ஹீரோவோட பாடி என்ன பண்ணா ஃபுல்லா செக் பண்ணி பார்ப்பாரு. "சீக்கிரம் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதாவது வந்து என்ன செய்ய ஆரம்பி" அப்படின்னு சொல்லும்போது, "நானும் இன்னும் சும்மா இல்ல. நானும் என்ன செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால இத நம்பவே முடியல." அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, திரும்பவும் பார்த்தாக்கா ஹீரோ வந்து கத்த ஆரம்பிச்சுருவான். "என்னால இத நம்ப முடியல. இப்போ வந்து என்ன பண்ணா இந்த 2 பேத்துக்குள்ள என்ன பண்ணா சண்டை நடந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். யார் சோல வந்து என்ன பண்ணா இந்த மொத்த பாடி என்ன பண்ணா டேக் ஓவர் பண்ணது 2 சோல் என்ன பண்ணா சண்டை போட்டுட்டுன்னு நெனைக்கிறேன். இது வந்து என்ன பண்ணா நம்ம அப்படியே வந்து விட முடியாது. சீக்கிரம் மெஜஸ்டிக் வந்து என்ன பண்ணா நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும்." அப்படின்னு சொல்லிக்கும்போது நம்ம ஹீரோ திரும்பவும் கத்த ஆரம்பிப்பான். ஓகே. எனக்கு தெரிஞ்ச என்ன பண்ணா இதுதான் என்ன ஒரே வழியா இருக்கும். "சீக்கிரம் அந்த மாங்கோட அந்த பில் இருக்குல்ல, அத என்ன எடு." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா இன்னொரு ஒரு பில்ல வந்து எடுக்குறாய்ங்க. நாம இப்ப திரும்ப அந்த மாங்க்க தான் கூப்பிட்டா வரும். நம்ம இந்த எனர்ஜிய அப்படியே பேலன்ஸ் பண்ண போறோம் அதுதான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ திரும்பவும் என்ன பண்ணா கத்த ஆரம்பிச்சுருவான். உடனே டக்குன்னு என்ன பண்ணா இந்த பில்ல என்ன பண்ணா ஒண்ணா போடு. நாம இந்த மாரி செய்யும்போது அந்த டிமானிக் எனர்ஜி அது வந்து என்ன பண்ணா கண்டிப்பா சப்ரஸ் ஆகுறதுக்கு என்ன பண்ணா வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த இன்னொரு தாத்தா நீடில் எடுத்து கரெக்ட்டா வந்து இருப்பாரு. இப்ப 2 எனர்ஜி ஒண்ணு அப்படின்னா ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்து என்ன பண்ணா ஃபுல்லா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து டீமன் எனர்ஜி, இன்னொன்னு வந்து என்ன பண்ணா அந்த மாங்கோட எனர்ஜி, அப்புறம் நம்ம ஹீரோக்குள்ள எனர்ஜி. இந்த 3 எனர்ஜி என்ன பண்ணா ஒண்ணா சேர்ந்து அப்படியே வந்து சுத்திட்டே இருக்கும். நம்ம ஹீரோவோட உடம்பு அப்படியே என்னன்னா ஃபுல்லா தகன்னு மின்னிட்டு இருக்கும். அப்பா என்னால முடியல.
அவன் உயிரோட இருக்கானா செத்துட்டானாடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிச்சுருவான். "மெஜஸ்டி உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே, நீங்க எந்திரிச்சிட்டீங்களே" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா நம்ம ஹீரோ வந்துட்டு, "எனக்கு சாப்பாடு கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கும்போது பார்த்தாக்கா ஹீரோ அப்படியே 6 பேக்ஸோட வந்து இருப்பான். ஓகே, நல்லாயிருக்கு. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி ஏன் சாப்பாடே பார்க்காத மாரி சாப்பிடுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்மள வெளுத்து கட்டிட்டு இருப்பான். இந்த ஆள் ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கான்? நம்ம நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் நம்ம நல்லா வெளுத்து கட்டிட்டு இருக்கையில சைடுல பார்த்தாக்கா ஒரு கத்தல் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஹெவிலி டிமன் ஸ்பிரிட் தான் வந்துட்டு, "என்னடா என்ன இவ்வளோ சின்ன இடத்துல வந்து வச்சிருக்கீங்க? எப்புட்றா இது?" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா சைடுல அந்த மாங்கோட ஸ்பிரிட் வந்துட்டு, "நான் கேள்விப்பட்டத விட இந்த ஹெவிலி டிமன் ரொம்ப கூலா இருக்கான்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கடுப்பாயி அந்த மேஜை ஒரு தட்டு தட்டிட்டு, "நீங்க 2 பேரும் இங்க இருக்கணும்னா அமைதியா இருக்கணும். சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது." அப்படிங்கிற அந்த ஹெவிலி டிமன் ஸ்பிரிட் இருந்துட்டு, "நான் இப்பயே உன் பாடி வந்து டேக் ஓவர் பண்றேன். சீக்கிரம் இது பண்ணட்டும்." "என்னாச்சு? ஏன் என்ன அப்படின்னா இவனுக்கு மேல எதுவுமே பண்ணல. நல்ல வேலைப்பா இந்த மார்க் நீ இருக்க. இல்லைன்னா இவன் கத்தியே காதை கிழிச்சிருவான் போல." அப்படிங்க இருக்கும்போது இந்த 2 பேரும் பார்க்குறாங்க. "என்னாச்சு இவரு ஏன் இப்படி இது பண்ணியிருக்காரு?" அப்படிங்கல. அப்பதான் ஹீரோ வச்சு பார்க்குறான். அவரோட உடம்புக்குள்ள இருக்க மார்க் வந்து அப்படின்னா சாதாரண ஆள் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு லெஜெண்டான ஒரு ஆளு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "எனக்கு கொஞ்சம் சோறு கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்ட தாத்தா வந்து கேட்கையில, அவரு என்ன அப்படின்னா சாப்பாடு எடுக்கிறதுக்காக போறாரு. அப்பதான் அந்த இன்னொரு நெட்ட தாத்தா வந்து யோசிச்சு பார்க்குறாரு. ஹீரோவோட உடம்புல வந்து இப்போ 3 ஸ்பிரிட் இருக்கு. அதனால தான் இவரோட பர்சனாலிட்டி வந்து மாறி இருக்கு. அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது, "எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்." அப்படின்னு, "இதோ போய் எடுத்துட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து என்ன பண்ணா ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நம்மனா கொஞ்ச நாள் என்னம்னா ஆயிருது. "சரி ஓகே மெஜஸ்டி இப்போ நீங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னா, "ஆ ஆ சரி ஓகேம்மா நீ என்ன பண்ண எனக்கு ஒரு பேர் சொல்லேன்." அப்படிங்கல. "நீங்க என்ன பண்ணா ஒரு இந்த ஃபிக்ஸடா இருக்கக்கூடிய ஒரு பேர் ஏதாவது வச்சுக்கங்களேன்." "ஐயா எனக்கு ஒண்ணும் பிடிக்கல போ." "ஏய் நீ என்ன பண்ணா பேர போய் அந்த ஆள்ட்ட கேட்டுட்டு இருக்க? அவனுக்குலாம் ஒண்ணுமே வந்து தெரியாது. அவன்ட்ட போய் கேட்குற. பேரு கேட்கணும்னா என்கிட்ட வந்து கேட்கணும். இந்த மாரி அயர்ன் பிளேட் அசுரா இந்த பேர் நல்லா இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னது அயர்ன் பிளேட் அசுராவா? நீ எப்புட்றா என்ன பண்ண டீமன் இதான? நீ எல்லாம் ஹெவன்லி டீமன் வேறன்னு சொல்லிட்டு, இவ்வளோ கேவலமா வந்து பேர சொல்றியே. ஏன்டா உன்ன பேர் வைக்க சொன்னா ஏதோ டைட்டில் தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா அந்த ஹெவன்லி டீமன் திடீர்னு கோவமாயிரும். இப்பயும் உடம்ப ஃபுல்லா அழிக்கிறான்டாங்கல்ல. ஹீரோக்கு எதுவுமே வந்து நடக்காது. "என்னாச்சு ஏன் இவனுக்கு வந்து அப்படின்னா எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நான் தான் சொன்னேன்ல இவனுக்கு எதுவுமே வந்து அப்படின்னா செய்ய தெரியலடா. இவன் வந்து அப்படின்னா ஒரு சரியான லூசு பையன்." அப்படிங்கும்போது அந்த ஹெவன்லி டீமன் சொல்லிட்டு யோசிக்குது. "எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட பவர் என்னன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கு. இவங்க 2 பேரு நான் ஒரு ஆள். அதனால தான் நான் இப்ப இவங்களோட வழியில தான் வந்து போயாகணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு ஐடியா ஒண்ணு தோணுது. இந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயர் அந்த பேர் எப்படி இருக்கு? அது நல்லா தானே இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ஹெவன்லி டிஸ்ட்ராயர் அதுவுமே வந்து என்ன பண்ணா நல்லா தான் இருக்கு. எனக்கு புடிச்சிருக்கு. பார்த்தல்ல இதுக்கு தான் என்ன பண்ணா நான் வந்து வேணுங்கிறது. சீக்கிரமா என்ன பண்ணா உன் கூடயே வந்து அப்படின்னா இருந்து உன் பாடிய நான் டேக் ஓவர் பண்றேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெவன்லி டிமன் நினைச்சிட்டு இருக்கையில நம்ம ஹீரோ என்ன பண்ணா இந்த பேர் எனக்கு புடிச்சிருக்கு. நான் தான் ஹெவன்லி டிஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா வெளியில கிளம்பி போக ஆரம்பிச்சான். "மெஜஸ்டி நீங்க என்ன பண்ணா இப்ப ரெடி ஆயிட்டீங்களா? ஏன் இப்ப நீங்க அதுக்குள்ளேயே என்ன பண்ணா வெளிய போறீங்க?" எனக்கு இங்க நான் ஓரளவுக்கு நம்ம ரெடி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். நான் நம்ம இங்க இருக்க விருப்பம் இல்ல. நான் வந்து கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிருக்கும்போது, "மெஜஸ்டி" அப்படின்னு சொல்லிக்கும்போது, "நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஹெவன்லி டிமோட மார்ஷல் ஆர்ட்ஸ் அது எல்லாமே என்ன பண்ணா இப்ப என் மண்டைக்குள்ள என்ன பண்ணா ஃபுல்லா இருக்கு. அது எல்லாமே என்ன என்கிட்ட இருக்கிறதுனால நீங்க எத பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல." "சரி ஓகே மெஜஸ்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சைடுல வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு, "ஓகே உங்களுக்கு நான் வந்து அப்படின்னா என்னோட மார்ஷியல் பவர் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத நான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து காமிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டு, அங்க ஒரு மரம் இருக்கு. அத என்ன அப்படின்னா பார்த்துருவான். பார்த்துட்டு அவன் ஓகே இதுதான் அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 தாத்தாவும் பார்ப்பாய்ங்க. என்ன பண்ண போறான்? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன அப்படின்னா அவன் கையில என்ன அப்படின்னா அந்த ஒரு பர்ப்பிளான ஒரு எனர்ஜி வந்து கொண்டு வந்துட்டு இருப்பான். அப்புறம் திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே வந்து என்ன பண்ணா சைடுல நடந்து போக ஆரம்பிச்சுருவான். ச்சே! என்னால இத நம்பவே முடியல. எப்படி இதெல்லாம் வந்து நடக்குது? எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா அவரு ஒரு பெரிய மாற்றத்தை ஏதோ நடத்த போறாரு. அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, ஓகே. எனக்கு வந்து என்ன அப்படின்னா வேற விஷயம் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் எவ்வளோ என்ன அப்படின்னா பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணா எம்பரர் தான். அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்கா அந்த ஃபுல்லாவே அந்த இடம் ஃபுல்லாவே அப்படியே ஒரு மாரி டேமேஜ் ஆன மாரி கிடக்கும். அந்த மரம் இருந்தா அந்த அடையாளமே வந்து தெரியாது. அப்படியே நம்ம தெரிச்சுட்டு போய் அங்க போய் அந்த மரம் அப்படியே சுருண்டு போய் வந்து கிடக்கும். "நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இந்த இடம் வந்து அப்படின்னா சீக்கிரமா தலைகீழா வந்து மாறப்போகுது. கிட்டத்தட்ட நம்ம யங் மாஸ்டர் இந்த மொத்த முறியும் என்னன்னா தலைகீழா வந்து மாத்துவாரு." அப்படின்னு சொல்லும்போது அந்த நத்த தாத்தா இருந்துட்டு, "எனக்கு ஆனா வேற ஒரு விஷயம் தோணுது. கண்டிப்பா நம்ம மாஸ்டர் அவர் எம்பரரா தான் வந்து ஆவாரு." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கையில பார்த்தாக்கா சீன் அப்படியே இன்னொரு இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிடுது. பார்த்தா ஒருத்தன் நல்லா குண்டா ஆர்ம்ஸ் எல்லாம் எப்படின்னா வச்சுக்கிட்டு, அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அப்படியே ஒரு சுத்தி அப்படியே ஒரு பனியில அப்படியே என்ன அப்படின்னா முட்டி போட்டு நின்னுகிட்டு இருப்பான். கையில அந்த ஒரு பெரிய வாள் வச்சிருப்பான். அத வச்சு தான் என்ன அப்படின்னா ஏதோ வந்து நின்னுட்டு இருப்பான். இந்த டிமாண்ட் பாத்துல நடக்கக்கூடிய ஆளுங்க, அவங்க எல்லாரையும் அப்படியே வேட்டையாடுறது எங்க வேலையே. நார்தர்ன் வேர் அலையன்ஸ் தான் ஒண்ணும் சும்மா கிடையாது. எங்க அசோசியேஷன் என்ன அப்படின்னா, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது. இந்த டீமன் பாத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்கள் எல்லாத்தையும் என்ன அப்படின்னா நாங்க கொல்லுவோம். அப்படின்னு சொல்லும்போது இத கேட்டோனே அப்படியே டென்ஷன் ஆயிருவான். திரும்ப கத்தி எடுத்துட்டு உன்ன கொல்ல போறேன்டா அப்படிங்கிறேன். ச்சே! வெறுப்பா இருக்குடா. உங்களோட சண்டை போட்டு என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப போரா இருக்கு. நாங்க கூடிய சீக்கிரமே இங்க இருக்க அந்த 7 டீமன் கிங்ஸ் அவங்க எல்லாரும் என்ன நாங்க போட்டு போட்டு தான் வந்து தள்ளப்போறோம். கடைசியில யாருமே என்ன அப்படின்னா மிச்சமாவே இருக்க வந்து மாட்டீங்க. உங்க எல்லாரையும் என்ன அப்படின்னா போட்டு தள்ளினதுக்கப்புறம் நாங்களும் என்ன அப்படின்னா எங்களோட ரெப்புடேஷன் அதுவும் என்ன அப்படின்னா சீக்கிரமா வந்து அது வச்சு உனக்கு இந்த சவுண்டு கேட்குதா? இந்த சவுண்டு கேட்டாலே என்ன அர்த்தம்? உன்னோட பிரதர்ஸ் எல்லாரும் அப்படின்னா செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம்.
நீ சொல்றது என்ன அப்படின்னா எனக்கு பிடிக்கல. இன்னும் என்ன பண்ணா நான் வந்து சீக்கிரமா வந்து கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து அப்படின்னா அவன் வந்து இன்னும் அடிக்கிறதுக்கு வருவான். இவனும் அவன் அட்டாக் எல்லாத்தையும் ஈஸியா வந்து டாட்ஜ் பண்ணிட்டு, அவன் கத்திக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு கைப்பிடிய வச்சு என்ன பண்ணா அவன் மண்டையில ஒரு அடிய வந்து அடிச்சுருவான். அடிச்சுட்டு, "அப்பா ச்சே! நீ இவ்வளோ சீக்கிரமா இப்படி சரண்டர் ஆகிறியே! நான் கூட உன்ன என்னமோ நெனச்சேன்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, "ச்சே! சீக்கிரம் என்ன கொல்லணும்னா வந்து கொன்னுருங்கடா. நீங்க இந்த மாரி என்ன பண்ணா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க." அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, சீக்கிரமா அவன கொல்றது. அதுதான் என்ன பண்ணா என்னோட வந்து வேலையோ, இந்த டீமன் பாத்துல நடக்கக்கூடிய எல்லா ஆளுங்களையும் எப்படின்னா நான் வந்து சீக்கிரமா வந்து போட்டு தள்ளப் போறேன். கண்டிப்பா. ஆனா நான் இப்படி செய்யும்போது என்ன அப்படின்னா உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இந்த மாரி என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிங்ஸையும் வந்து கொன்னுட்டுருக்கோம். ஆனா உங்களுக்கு மேல இருக்க அத்தாரிட்டியான ஆட்கள், அவங்க யாருமே எங்கள எதுவுமே வந்து செய்யல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமா உங்க எல்லாரையும் என்ன அப்படின்னா நான் வந்து கொல்லப் போறேன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன் ஒரு கீ அட்டாக் பண்ணுவான். எப்படி இவன் இவ்வளோ அடி வந்து வாங்குனாலும், இவன் உடம்புல என்ன அப்படின்னா கீய ஜெனரேட் பண்ணி சண்டை போடுற அளவுக்கு இவன் உடம்புல சக்தி இருக்கா? சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அவன் அந்த கையில வச்சிருந்த அந்த ஸ்வாடே அப்படின்னா கம்பு மாரி சுத்திட்டு எல்லாத்தையும் என்ன அப்படின்னா அட்டாக் பண்ணிட்டே வந்து இது பண்ணுவான். அவைங்களும் டக்குன்னு என்ன அப்படின்னா உள்ள புகுந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பாய்ங்க. நடுவுல பார்த்தா இன்னும் ஒரு சில பேரெல்லாம் உள்ள வந்து புகுந்துருவாய்ங்க. பார்த்தா இவனே டக்குன்னு ஜெர்க் ஆயிருவான். பார்த்தா எல்லாரும் வந்து என்ன பண்ணா ஒண்ணா சேர்ந்து இவன வந்து என்ன பண்ணா அட்டாக் பண்ணிட்டே இருப்பாய்ங்க. நடுவுல உள்ள புகுந்தவனும் சரி, எல்லாருமே என்ன மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டே வந்து இது பண்ணுவாய்ங்க. நடுவுல வந்து பார்த்தாக்கா ஒரு 2 பேர் என்ன பண்ணா வந்துருவாய்ங்க. ஒரு 3 பேர் வந்துருவாய்ங்க சொன்ன மாரி. 3 பேர் வந்துட்டு, "நாங்க என்ன பண்ணோம் உன்ன வந்து கொல்றதுக்காக வந்து வந்திருக்கோம். நாங்களும் காலையிலேருந்து இங்க வந்தது என்ன பண்ணோம் உன்ன சும்மா வந்து பார்த்துட்டு போறதுக்காக வந்து கிடையாது. எங்களோட வேலைய வந்து என்ன பண்ணா இந்த டீமன் பாத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணா நாங்க இப்போ வந்து கொல்ல போறோம்டா" அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா 3 பேரும் என்ன பண்ணா, ஒரே மாரி என்ன பண்ணா, ஸ்வாட வந்து ஸ்விங் பண்ணுவாங்க. 3 பேரும் ஒரே மாரி ஸ்விங் பண்ணி, அந்த ஒரு ஆள் மேல என்ன பண்ணா, அட்டாக் வந்து போடையில பார்த்தாக்கா, அவனும் வந்து என்ன அத வந்து இது பண்றதுக்காக வந்து என்ன அவனோட அந்த கீ எனர்ஜி என்ன பண்ணா, அந்த ஸ்வாட்ல வந்து இது பண்ணிட்டு, அவனும் என்னன்னா, அத வந்து அட்டாக் பண்றதுக்கு இது பண்ணுவான். டக்குன்னு பார்த்தாக்கா, அது எல்லாமே வந்து இது பண்ற மாரி, டக்குன்னு அவிங்க கையில இருக்க எல்லா ஆயுதமும் என்ன பண்ணா, பட்டு பட்டுன்னு ஏதோ அடிச்சு அப்படியே வந்து தெரிச்சு பறந்துட்டு போகும். அவிங்க கையில இருக்க ஆயுதம் மட்டும் என்ன பண்ணா, தனியா பறந்து போய் பார்த்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஷாக் ஆயிருவாய்ங்க. "என்னது இது? எப்படி இது என்ன பண்ண நடந்துச்சு?" எல்லாத்துக்கும் என்ன பண்ணா, "நான் வந்து கீ எல்லாம் இது பண்ணியிருந்தேன். எப்படி இது நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமா வந்து பார்த்துட்டு இருக்கையில, நம்ம ஹீரோ அப்படியே உள்ள பூந்துருவான். உள்ள வந்துட்டு, "இந்த சண்டை ஏதோ வந்து நல்லா இருக்கே! பார்க்கறதுக்கு இதா இருக்கேன்னு" சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். "ஆனா நீங்க என்னடா ஒன் சைடா இருந்துட்டு இப்படி போட்டு புல்லி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அதனால தான் நானும் பிடிக்கவே இல்ல. அதனால தான் நான் என்ன பண்ணேன் உள்ள பூந்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணேன் இது பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏன்டா பால் குடிக்கிற குழந்த மாரி இருந்துட்டு, எவ்வளோ தைரியம் தான் இப்படி வந்து எங்க சண்டைய வந்து என்ன பண்ண குறுக்கிடுவ? உனக்கு இவ்வளோ தான்டா மரியாதை. அது மட்டும் கிடையாது. எவ்வளோ தைரியம் தான் சண்டைக்கு நடுவுல எங்க ஆயுதத்த இப்படி தட்டி விடுவ? அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கையில, நடுவுல ஒரு ஆள் இருந்துட்டு, "என்ன மன்னிச்சுருங்க. நான் தான் இந்த செட்டோட செகண்ட் ஸ்வாடு. உங்கள பார்த்ததுல வந்து சந்தோஷம். உங்களோட பேர கொஞ்சம் சொல்ல முடியுமா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அது என்னோட பேரு எனக்கு என்ன பேர் சொல்றது?" "ஏய் அதான் வந்து அப்படின்னா நான் தான் அந்த எவனி டிஸ்ட்ராக்ஷன் பேர் சொன்னேன்ல, அதே வந்து அப்படின்னா சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "சரி ஓகே. அந்த பேரையே வந்து சொல்லிருவோம். அது நான் தான் வந்து என்ன அப்படின்னா எவன்லி டிஸ்ட்ராக்ஷன் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா எவன்லி டீமனோட ஒரு ஸ்பெல் மேன் மாரி." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இத கேட்ட உடனே பார்த்தாக்கா, அந்த பக்கத்துல இருந்த அந்த கெழட்டு தாத்தா வந்து செம்ம டென்ஷன் ஆயிருவான். "எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து என்ன பண்ணா இப்படி சொல்லுவ? இந்த பேர வந்து கேட்டாலே எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ வந்து என்ன பண்ணா கண்டிப்பா டிமானிக் பாத்துல தான் வந்து நடந்துட்டு இருக்க. இப்போ வந்து என்ன பண்ணா உன்ன வந்து என்ன பண்ணா அங்க வந்து கொல்லப் போறோம். நீ ஒரு சின்ன பையனா வந்து இருந்துக்கலாம். இருந்தாலும் அண்ணா இப்ப நீ டீமன் பாத்துல நடந்ததுனால உன் உயிர் இப்ப போக போகுது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் வந்து அடிக்க வரையில, "நீ இத பார்த்துட்டு சும்மா தான் நிக்க போறியா?" அப்படிங்கல. "கண்டிப்பா வந்து கிடையாது. நான் இத பார்த்துட்டு வந்து ஒண்ணும் சும்மா வந்து இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சைக்கோ மாரி சிரிச்சுட்டு அவன் அட்டாக் பண்ண வரும்போது அதுலேருந்து டக்குன்னு அப்படியே வந்து டாட்ஜ் ஆயிரும். டாட்ஜ் ஆயிட்டு அந்த கிழவனுக்கே என்ன பண்ணா ஒரு அடிய வந்து என்ன பண்ணா போட்டுருவான். அடுத்தடுத்து சுத்தி வந்து என்ன பண்ணா எல்லாரும் மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டே இருப்பாய்ங்க. எல்லாத்துலருந்து என்ன பண்ணா ஹீரோ வந்து டக்கு டக்குன்னு அப்படியே தப்பிச்சுட்டு வந்து போயிட்டே இருப்பான். அதே நேரத்தில இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணா அட்டாக்கும் வந்து குடுத்துட்டே இருப்பான். "பரவால்ல இப்பதான் என்ன பண்ணா நீ சூப்பரா வந்து பண்ற." அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து அந்த எவனிட்டி மேட்ச் மட்டும் சிரிச்சுக்கிட்டே வந்து இருக்கும். பண்ண கொச்ச கொச்சன்னு அப்படின்னா ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாய்ங்க. எல்லாரும் என்ன பண்ணா டக்கு டக்குன்னு அடிச்சு நவுத்திட்டு வந்து போயிட்டே இருக்கும்போது, சைட்லேருந்து ஒரு ஸ்வாட் என்ன பண்ணா வந்து பறந்து வரும். அத வந்து புடிச்சுட்டு, "கண்டிப்பா இப்ப நான் உன்ன வந்து கொல்லப் போறேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான எல்டர் வந்து அப்படின்னா டக்குன்னு இது அவரு அட்டாக் பண்ணுவாரு. "என்னாச்சு? போச்சு. நான் வந்து என்ன பண்ணா என்னோட கார்ட வந்து வுட்டுட்டேனா?" ஜஸ்ட் மிஸ்ஸு. கொஞ்சோண்டு தான் ஹீரோவோட தலையே போயிருக்கும். ஹீரோவோட முடியில மட்டும் கட் ஆயிட்டு போயிடும். "ஓகே இந்தா இத வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லி திரும்ப ஹீரோவோட நெஞ்சிலேயே வெட்டுற மாரி இருக்கும்போது, பரவால்ல இவன் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது பார்த்தா, அந்த தாத்தாக்கு அப்படியே ஷாக் ஆயிரும். பார்த்தாக்கா நடுவுல இன்னொரு ஒருத்தவன புடிச்சுட்டு, "நீ ஏன்ப்பா உன் டீம் ஆள வந்து கொன்னுட்டு இருக்க? இப்படி தான் நீ வந்து சண்டை போடுவியா?" அப்படின்னு சொல்லிருக்கும்போது, "வாய மூடுறா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் வந்து திரும்ப வந்து கத்த ஆரம்பிச்சுருவான். டக்குனு ஹீரோ அவன் கால வச்சு அவன் மூஞ்சில அடிச்சு அப்படியே அங்கருந்து தூக்கி அப்படியே வந்து பறக்க விட்டுருவான். ஓகே. இப்பயாவது வந்து என்ன அப்பனா நீ அமைதியா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா, இந்த எல்டர் என்ன பண்ணா மூக்குல அடி வாங்கினத பார்த்துட்டு சுத்தி இருந்தவங்க என்ன பண்ணா பக்கத்துல இருந்த 2 பேரும் என்ன பண்ணா செம்ம டென்ஷன் ஆயிருவாய்ங்க. "உன்ன விட மாட்டோம்டா" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணா 2 பேரும் ஒரே நேரத்துல என்ன பண்ணா ஹீரோ மேல என்ன பண்ணா அட்டாக் பண்ணதுக்காக அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லா என்ன ஓடி வருவாய்ங்க. நம்ம ஹீரோ அப்படியே வந்து என்ன பண்ணா சைட்ல அப்படியே டாட்ஜ் ஆகி லெஃப்ட்ல ஒரு பக்கம், ரைட்ல ஒரு பக்கம் 2 பக்கம்ல இருக்கவன ஒரு அடிய வந்து என்ன போட்டுருவான். சண்டை போட்டுட்டு இருக்கையில ஏர்ல இருக்கும்போதே திரும்பவும் என்ன பண்ணா இன்னொரு கெழவனுக்கு அப்படியே என்ன பண்ணா கால தூக்கி இன்னொரு ஒரு அடி கழுத்துலயே. அடிச்ச வேகத்துக்கு அப்படியே அந்த கிழவன் அப்படியே அங்கிட்டு போய் பறந்து போய் விழுகுறான்.
இது எல்லாத்தையும் பார்த்துட்டு முதல்ல மூக்குல அடி வாங்குன அந்த கிழவன் வந்துட்டு சோச்சா எரிச்சலா வருது. "என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் அவன அட்டாக் பண்ணிடுடான்னு" சொல்லிட்டு இருக்கேல்ல பார்த்தாக்கா ஹீரோ டக்குனு மூஞ்சிக்கு முன்னாடி வந்துருவான். உடனே டக்குனு அந்த எல்டர் வந்துட்டு டக்குனு ஒரு 2 ஜம்ப் அடிச்சு அப்படியே வந்து பின்னாடி போயிருவான். போச்சு இவன் இப்ப என்ன பண்ண போறான்? இல்ல இது வந்து என்ன பண்ணா அந்த டெக்னிக் ஆச்சே. எப்படி இவன் இத வந்து செய்றான்? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு கால தூக்கிட்டு அப்படியே மேல நின்னுட்டு இருப்பான். உடனே அந்த எவன்லி டீமன் ஸ்பிரிட் இருந்துட்டு, "இப்ப நீ அதையா வந்து செய்ய போற? ஆமா, இந்த இல்யூஷன் ஆர்ட்ஸ் அததான் வந்து இப்ப நான் செய்ய போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே என்ன பண்றான், டக்குனு தூக்குன அந்த கால எடுத்து டப்புன்னு அப்படியே என்ன பண்ணா கீழ தரையில வந்து என்ன பண்ணா ஒரு ஃபோர்ஸா வந்து என்ன பண்ணா அடிக்கிறான். அடிச்ச வேகத்துக்கு வந்து என்ன பண்ணா அந்த தரை முழுக்க என்ன பண்ணா ஒரு மாரி எனர்ஜியா வந்து என்ன பண்ணா ஃபுல்லா வந்து பரவ ஆரம்பிக்குது. பரவால்ல இதுதான் இந்த டெக்னிக் வந்து என்ன பண்ணா ரொம்ப சூப்பரான ஒரு டெக்னிக் இது. இப்ப பார்க்கறது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவன்லி டீமன் ஸ்பிரிட் பிடிச்சிருக்கு. பார்த்தா சுத்தி ஒரே குளோன் டெக்னிக்கா வந்துட்டுருக்கும். பரவால்ல இது என்ன பண்ணா ஒரு ஹை மாஸ்டரான என்ன பண்ணா டெக்னிக்கு. இந்த டிமானிக் டெக்னிக் என்ன பண்ணா எப்படி இவன் இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா அந்த கிழவன் வந்து என்ன பண்ணா இன்னும் வந்து என்ன பண்ணா அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருப்பான். டக்குன்னு அவன் முன்னாடி என்ன பண்ணா மூஞ்சில திரும்ப இன்னொரு ஒரு அடி. அடிச்ச வேகத்துக்கு என்ன பண்ணா டக்குன்னு அடுத்தடுத்து என்ன பண்ணா ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா இது வெறும் குளோன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா ஒவ்வொருத்தனுக்கும் அந்த குளோனா இருந்தாலுமே அதுலேருந்து அடி விழுந்துட்டு இருக்கு. வாய்ப்பே இல்ல. எப்படி இது நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி பார்த்தும்போது பார்த்தாக்கா ஒரு எல்டருக்கு கையே வந்து இருக்காது. பார்த்தாக்கா எல்லாம் அப்படியே வந்து செத்து கிடப்பாய்ங்க. இது வாய்ப்பே இல்ல. நாங்க இவ்வளோ பேர் நம்பர்ல இருக்கோம். எப்படி இருந்தது என்ன இவன் ஒரே ஆள் எப்படி எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா ஒரேடியா வந்து மாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு ஓடி போவாய்ங்க. சரி ஓகே இவன விரட்டி போய் பிடிக்கலையா? வேணாம் வேணாம் உட்ரு. இப்போ போய் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப போரா இருக்கு. இவ்வளோ பேர் என்ன பண்ணா இது பண்ணதே எனக்கு போதும். அப்படிங்கலாம் அவன் வந்துட்டு பார்க்குறான். எப்படி இவ்வளோ பேர வந்து கொன்றுருக்கான். இது இன்னும் என்ன பண்ணா வெறும் போரால வந்து போயிடுச்சுங்கிறான். இந்த இதுலயே வந்து என்ன பண்ணா ஆர்த்தடாக்ஸ் செத்துங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் என்ன பண்ணா தலைகீழா வந்து மாத்திட்டான். யார் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து பார்க்குறான். என்னாச்சு? அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து பார்த்தாக்கா, அந்த மசில்ஸ் வச்சா இருந்தாலும் என்ன பண்ணா ஹீரோக்கு முன்னாடி என்ன பண்ணா முட்டி போட்டு, "என்ன உங்க சிஷ்யனா வந்து ஏத்துக்கோங்க. நான் இனிமே என்ன பண்ணா உங்க கூடயே வந்து வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். "என்னது? சிஷ்யனா எடுத்துக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிட்டு, "எனக்கு என்ன பண்ணா உனக்கு எனக்கு உன்ன யாருன்னு ஒண்ணும் தெரியாதுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து ஓட ஆரம்பிச்சுருவான். இன்னொரு பக்கம் மார்க்கெட்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாய்ங்க. இந்த மாரி என்ன பண்ணா, நார்தர்ன் பேர் அசோசியேஷனும், அதே மாரி கிரேட்டர் சர்க்கிள்ல இருக்கவங்களும் ஒண்ணா சேர்ந்து போய் டிமானிக் பாத்துல நடக்கக்கூடிய 7 கிங்ஸ வந்து எப்படினா போட்டு தள்ளுனாங்கன்னா, 6 கிங்ஸ வந்து கொன்னுட்டாங்க. ஆனா நடுவுல திடீர்னு பார்த்தாக்கா, ஹெவன்லி டிஸ்ட்ராயர்ன்னு ஒருத்தன் வந்து வந்துட்டான். அவன் ரொம்ப பயங்கரமான ஆளு. அவன் அங்க இருக்க எல்லாத்தையும் வந்து கொன்னுட்டான். கிட்டத்தட்ட எப்படியும் வந்து என்ன அப்படின்னா, ஒரு 500 பேருக்கு மேல இருப்பாங்க. எல்லாத்தையும் வந்து கொன்னுட்டான். அவன் ரொம்ப பயங்கரமான ஆளு. ஒருவேள டீமன் கார்டு திரும்ப வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கையில, ச்சே! இப்படி என் மூஞ்சிக்கு முன்னாடியே இப்படி பேசிட்டு இருக்காய்ங்களே! அப்படின்னு சொல்லும்போது, அவன் ரொம்ப கேவலமா இருப்பானா? அவன் மூஞ்ச பார்த்தாலே பயமா இருக்கும். அப்படிங்கிற மாரிலாம் என்ன பண்ணா எல்லாம் பேசிட்டு இருப்பாய்ங்க. நடுவுல இன்னொரு ஒரு பேட்ரியார்க் இருந்தாரு. அவரு வந்து என்ன பண்ணா, இன்னும் ரொம்ப சூப்பரா இருப்பாராம். அவர் பார்க்க ரொம்ப அழகா இருப்பாராம். அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாம அவைங்க பேசுவாய்ங்க. என்னடா இவைங்க பாட்டுக்கு இப்படி சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருப்பாய்ங்க. "ஏய் என்ன பயந்துட்டியா? எதுக்காக இப்ப நீ உன் ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்துன? ஏய் அந்த சண்டைக்கு நமக்கும் சம்மந்தமே இல்ல. சம்மந்தம் இல்லாம எதுக்கு நம்ம போய் தேவையில்லாததுக்குள்ள உள்ள நுழையணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏன் நீ வந்து என் பேச்ச வந்து கேட்க மாட்டேங்கிற? நம்ம வந்து என்ன பண்ணா சீக்கிரமா வந்து போயாகணும். நம்ம இந்த மொத்த இடத்தையும் டேக் ஓவர் பண்ணணும்." ஐயோ! எனக்கு இது பிடிக்கவே இல்ல. முதல்ல ஒரு நல்ல இடத்துக்கு போய் என்ன பண்ணா, நல்லா சாப்பிடணும். அதுதான் வந்து என்ன பண்ணி இப்போ முக்கியமான ஒரு விஷயம். வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணா, ஒரு நல்ல ஒரு நியூட்ரலான இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வந்து எப்படினா போயிருவாய்ங்க. அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வெயிட்ரஸ பார்த்தோனே, அவ இருந்துட்டு பார்த்து ஷாக் ஆயிருவா. என்னது இது? எப்படி இது இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மூஞ்சிய ஒத்து பார்க்கலாம். ஹீரோ வந்துட்டு, என்னாச்சு? ஏன் இவ என் மூஞ்சிய வந்து ஒத்து பார்க்குறா? ஒருவேளை என் மூஞ்சி வந்து அப்படியே ஏதோ வந்து பார்த்து கண்டுபிடிச்சாளா? என்னாச்சு? ஏன் நீ என் மூஞ்சிய வந்து ஒத்து பார்த்துட்டு இருக்க? அப்படிங்கல. இல்ல நான் 10 வருஷமா என்ன பண்ணேன் இந்த ஹோட்டல்ல மெய்டா இருக்கேன். ஆனா இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஆள இப்ப தான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கல. ஐய! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து சரி போக ஆரம்பிக்கிறான். நான் வந்துட்டு சரி ஓகே நான் போய் உங்க ஆர்டர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான். இவன ஹீரோ என்ன பண்ணா அங்க கொஞ்சம் வந்து என்ன ஜூஸும் வந்து என்ன பண்ணா இதுவும் வந்து வாங்கிப்பான். வாங்கிட்டு ஆல்கஹால் எடுத்து குடிச்சிட்டு இருக்கல, சப்பா ச்சே! ஒரே வெறுப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஆல்கஹால குடிச்சிருக்கேன். ஆனா முரீம்ல இருக்க ஆல்கஹாலும் இதுவும் வந்து எப்படின்னா வேறையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த மாங்கோட ஸ்பிரிட் இருந்துட்டு, நான் வந்து என்ன பண்ணேன் இதுக்கு முன்னாடி ஆல்கஹால் குடிச்சதில்ல. ஆல்கஹால் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது. ஒரு மனுஷன நம்ம எதுக்காக வந்து கொல்றோம்? நம்ம கொல்றது என்னன்னா ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ யோசிச்சு பார்க்கலாம். முரீம்ல சாப்பிட்ட ட்ரிங்க்ஸுக்கும் இதுக்கும். அங்க பேலஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணா எல்லாமே வந்து எப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா என்ன பண்ணா ஹீரோக்கு அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது எதுவுமே எனக்கு என்ன பிடிக்காது. அவங்க மாமாக்கு தான் என்ன பண்ணா இந்த மாரி விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து பிடிக்கும். நான் ஒண்ணும் அந்த மாரி வந்து கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா நம்ம யாரையும் வந்து என்ன பண்ணா தேவையில்லாம வந்து கொல்லக்கூடாது. நம்ம யாரையும் வந்து அப்படின்னா கொன்னுட்டோம்னா, நம்மளே வந்து அப்படின்னா ஒரு மிருகமா வந்து மாறிருவோம். அப்படி இப்படின்னு அந்த மார்க் வந்து எப்படின்னா ஃபுல்லா ஹீரோக்கு என்னன்னா போதனையா வந்து செஞ்சுட்டு இருப்பாரு. இப்பதான் வந்து என்ன பண்ணா நெனச்சுப்பாரு. தேவையில்லாம யார் கூடயும் வந்து சண்டைக்கு போகவே கூடாது. அதுதான் வந்து என்ன அப்படின்னா நமக்கும் நல்லது. நம்ம அமைதியா தான் இருந்தா நோக்கம். அப்படின்னு சொல்லி அந்த மார்க் சொல்லிட்டு இருக்கையில, அந்த எவன் டிமன் சொல்லிட்டு இருந்துட்டு, "ஏன்டா கிழவா என்னடா வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்க? யாரையும் வந்து நம்ம வந்து கொல்லணும்னா, எவனாவது ஒருத்தன் வந்து நம்மள வந்து கொன்னுட்டு போயிருவான்டா. இது வந்து முரீம்க்கு மட்டும் இல்ல. மொத்த உலகத்துக்கும் அப்படின்னா இதா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வச்சு பார்க்கான். இந்த எவன்லி டீமனோட பவர். இத வாங்குனதுக்கப்புறம் தான் நான் எனக்கே வந்து என்னமோ நான் ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து உணர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கையில, "சரி மாங்க் நீ என்ன சரக்கு அடிக்கிறியா?" அப்படிங்கல. "நான் ஒரு மாங்க். நான்லாம் நான் எப்பயும் சரக்கு அடிக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கையில, "சரி ஓகே இங்க பாரு. இப்ப யாரோ ஒருத்தன் என்ன பண்ணா உன்ன பார்த்து பின்னாடி வந்துட்டு இருக்கான். அதனால ஜாக்கிரதையா இரு.
யாருன்னு அவன் தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா ஒருத்தன் வந்து பின்னாடி வந்துருவான். வந்துட்டு நான் வந்து ஈஸ்டர்ன் சைட்லேருந்து வந்திருக்கேன். நான் சிச்சுவன் கிளான்லேருந்து வரேன். என்னோட பேர் டான்ஜியான் அப்படின்னு சொல்லையில, எனக்கு உங்கள பார்த்ததுல வந்து சந்தோஷம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் பேர வந்து சொன்னோனே, உங்கள பார்த்ததுல வந்து என்ன அப்படின்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். நீங்க வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீயா தான் இருக்கீங்களா? அப்படின்னு கேட்கலாம். ஏன் என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட, இங்க கொஞ்சம் பக்கத்தில தான் என்ன அப்படின்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாரும் அப்படின்னா ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்க வேணா அப்படியே எங்களோட வந்து அப்படின்னா ஜாயிண்ட் ஆயிக்கிறீங்களா? அப்படின்னு கை காமிக்கையில பார்த்தாக்கா, அந்த இடத்துல நெறைய பேர் ஒண்ணா உட்காந்துட்டு இருப்பாய்ங்க. பரவால்ல. இவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு என்னோட வயச சேர்ந்தவங்க மாரி தான் இருக்காய்ங்க. சரி ஓகே போவோம். நம்மளும் என்ன பண்ணா இங்க உட்காந்து சும்மா வந்துட்டு இருக்கோம். இங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கும் போர் தான் அடிக்குது. அங்க இருக்கிறவங்கள பார்த்தாக்கா கண்டிப்பா பெரிய ஆள் மாரி தான் வந்து இருக்காய்ங்க. இவங்களோட மனசுல டேலண்ட் நம்மலாம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்கள்ட்ட இருந்து நம்ம நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டுக்கலாம். அங்க போனோனே ஒருத்தன் வந்து எந்திரிச்சுட்டு உங்கள பார்த்ததுல வந்து சந்தோஷம். நான் நாவிக் கிளான சேர்ந்த ஒயிட் டிராகன் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள பார்த்ததுல எனக்கும் சந்தோஷம். அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தன் வந்து அப்படியே இருந்துட்டு நான் வந்து என்ன அப்படின்னா அயர்ன் பிளேடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொருத்தன் வந்துட்டு பரவாயில்லையே இவன் ரொம்ப அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிருக்கும்போது இன்னொருத்தி பார்த்து முறைக்கிறா இவன. சரி ஓகே. ஒவ்வொருத்தன் என்ன பார்த்து சந்தோஷமா இருக்கான். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரகமா இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நீங்க உங்க பேர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கையில, அது என்னோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன அப்படின்னா அவனோட ஃபேமிலி பேரையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு, என்னோட பேரு ஹாங்யூவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, என்னது ஹாங்குவானா? என்னடா இவ்வளோ கேவலமா என்னப்பா உனக்கு நீயே பேர் வச்சிருக்க? அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அப்படின்னா ஒவ்வொன்னுக்குள்ள இவங்களுக்குள்ளயே பேசிட்டு இருப்பாய்ங்க. அப்பதான் ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். இந்த நார்தர்ன் பேல் அலையன்ஸாலும் சரி, ஈஸ்டர்ன் பேல் அலையன்ஸாலும் சரி, அதே மாரி இங்க இருக்க இந்த 5 கிளான் இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான வந்து ஒருத்தவங்க. சிச்சுவான் ஆகட்டும், டாங் கிளானா இருக்கட்டும் எல்லாருமே தான் சரி. இங்க இருக்கவங்க எல்லாரும் என்ன அப்படின்னா இங்க 5 கிளான் அப்படின்னா சேர்ந்த ஆளுங்கன்னு நெனைக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணேன், ஏதோ ஒரு இதில வந்து உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டும்போது, இவங்க பாட்டுக்கு என்ன பண்ணா, இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த முனியமோட ஹிஸ்ட்ரி அது இதுன்னு சொல்லிட்டு. இவங்க பேசுறது அப்படின்னா எனக்கு ஒரு விதத்தில வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எம்பரரா வந்தோம்னா இருந்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான். சரி இங்க எல்லாரும் எதுக்காக வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஒருத்தன் வந்துட்டு அடிச்சுட்டு, ஏன்டா இது கூட வந்து என்ன தெரியலையா? இங்க எதுக்காக வந்திருக்கோம், என்ன ஏதுன்னு கூட தெரியாம நீ பாட்டுக்கு வந்துட்டு இருக்க. இந்த உரிமையில நின்னா சரியானா இப்பதான் நியூபியாடா? அதனால நோபடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில வந்துட்டு சும்மா வந்து நம்ம வந்த விருந்தாளிட்ட இப்படி பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் ஒண்ணும் அப்படிலாம் ஒண்ணும் பேசல. இவனுக்கு எதுவுமே வந்து தெரியல அப்படின்னு வந்து சரி பரவால்ல விடுங்க. எதுவும் நம்ம சொல்லிட்டு இருக்காதீங்க. நீ வந்து அப்படின்னா கெஸ்ட் கிட்ட வந்து இப்படி இது பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இங்க நார்தர்ன் வேல் அலையன்ஸ் ஒரு சின்ன ஒரு மீட்டிங் வந்து வச்சிருக்காங்க. அதனால தான் ஊருப்பட்ட மார்ஷல் ஆர்டிஸ்ட் எல்லாரும் என்ன அப்படின்னா இங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அது மட்டும் கிடையாது. இங்க நெறைய ஃபேக்ஷன் சேர்ந்த ஆட்கள் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்பயும் உரிமையில 2 பேர் தானே இருப்பாங்க. எப்படி நெறைய இது இருப்பாய்ங்க? உனக்கு இங்க பத்தி ஒண்ணுமே வந்து தெரியல போல. இந்த முரீம்ல வந்து என்னன்னா ஏகப்பட்ட கிளான்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துக்காக வந்து நம்ம சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். ஆர்த்தடாக்ஸ், அன்ஆர்த்தடாக்ஸ் இந்த 2 வழியில தான் எல்லாரும் வந்து போய்க்கிட்டே வந்திருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், ஒரு சிலருக்கு என்னன்னா இந்த 2 வழியும் பிடிக்காம 3வது வழி இருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது அந்த 3வதான இன்னசென்ட் மக்கள் அவங்க தான் வந்து சாகுறாங்க. எனக்கு ஏன் தான் வந்து தெரியல. இந்த மாரி இன்னசென்ட்டான மக்கள் இவங்க எதுக்காக வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க? அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே இவன் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கான். நீ ஏன் தேவையில்லாம இவன்ட்ட போய் இப்படி உளறிட்டு இருக்க? இவனுக்கு தான் ஒரு மயிருமே வந்து தெரிய மாட்டேங்குதுல்ல. அப்படின்னு சொல்லும்போது, இவன் சொல்றது எனக்கும் வந்து புரியுது. உண்மையாவே இவன் ரொம்ப நாலேட்ஜான வந்து பர்சனா தான் வந்து இருப்பான். கண்டிப்பா எனக்கு இப்ப தான் வந்து புரியுது. சம்மந்தமே இல்லாத ஆட்கள் எதுக்கு தான் இப்படி வந்து நம்ம செத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த முரிம பத்தி உங்களுக்கு நெறைய விஷயம் தெரியும்னா, இந்த முரிம்லயே ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஆள் யாரு? அப்படின்னு கேட்கும்போது அவனும் ஒரு பக்கம் ஸ்டென் ஆயிருவான். ஏன்னா இன்னொருத்தவங்க சுத்தி இருக்க எல்லாரும் அப்படின்னா இவன வந்து முறைச்சிட்டு இருப்பாய்ங்க. ஐய்யயோ! நான் என்ன கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுட்டானா? ஏன்னா அவனும் ஒவ்வொருத்தன் பேர வந்து சொல்லயில அந்த ஹெவன்லி டிவைன்ஸ் கிட்ட வந்து இது பண்ணது. இவன் யாரையுமே எனக்கு தெரியாது. இவன் பாட்டுக்கு ஊர் பேர் தெரியாதவன் பேர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஆமா ஜெனரேஷன் மாறுது. ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணா ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஆள் யாருன்னே வந்து சொல்லவே முடியாது. திடீர்னு யாராவது ஒருத்தவங்க டக்கு டக்குன்னு முழிச்சிட்டே இருப்பாங்க. சரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அந்த ஷாவ்லின் டெம்பர் மார்க் அவர் இருப்பாரே, அவரு எந்த பாத்து அந்த ஆள பாத்தீங்கன்னா எனக்கு சரியா தெரியல. அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாத்தியா அவங்களுக்கு யாருக்குமே ஒண்ணும் வந்து தெரியலையாம். அப்ப பாத்துக்க உன்னோட பவர் அந்த அளவுக்கு தான் இருக்கு. சரி எவன்லி டீமன் அப்படின்னு சொல்லல. எவன்லி டீமனா? எவன்லி டீமன் வந்து என்ன கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதுதான். அந்த ஆள பத்தி என்ன அந்த அளவுக்கு விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கையில, இவங்க யார்றா தேவையில்லாம இப்படி என்னைய பத்தி ஏன் தேவையில்லாத கேள்விலாம் கேட்டுட்டு இருக்க? அப்படிங்கையில பாத்தாக்கா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. என்னாச்சு? ஏன்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன ஒரே நேரத்துல திரும்பி பாக்கையில பாத்தாக்கா அங்க பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே தரையில கீழ விழுந்து கிடக்குறா. "நீ என்ன நெனச்சுட்ட? எங்ககிட்ட இருந்து அப்படின்னா இவ்வளோ சுலபமா தப்பிச்சு போலான்னு வந்து நெனைக்கிறியா? இல்ல என்ன விட்டுருங்க. என்ன உயிரோட விட்டுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அப்படின்னா அழுதுகிட்டு இருப்பா. இவைங்க அந்த நார்தர்ன் பெல் அலையன்ஸ சேர்ந்தவைங்க தானே? அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். இவன் நார்தர்ன் பெல் அலையன்ஸோட வைஸ் கேப்டன் நெனைக்கிறேன். அவன் தான் வந்து அப்படின்னா இங்க நேரடியா வந்திருக்கான். அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா பார்த்துட்டு இருக்காங்க. மொறச்சு வந்து பார்த்துட்டு இருக்கையில, அவன் வந்து பார்த்தாக்கா, அவன் அந்த பொண்ணோட முடிய பிடிச்சு இழுத்துட்டு, "எவ்வளோ தைரியம் தான் எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலாம். நீ பாட்டுக்கு நெனைப்ப. உங்க அப்பா செஞ்சதுக்கு நீ தான் இப்படி தண்டனைய அனுபவிக்க." அப்படின்னு அவள போட்டு அடிச்சுட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த இன்னொருத்தி வந்து என்ன பண்ணா, சவப்பு முடிய வச்சு குட்டையா இருந்தவ வந்துட்டான்னா, டக்குன்னு உள்ள புகுந்து என்ன பண்ணா, அடிச்சு அவனெல்லாம் இது பண்ணிருவா. "எவ்வளோ தைரியம்னா இங்க இது பண்ற? இது வந்து பப்ளிக்கான ஒரு இடம். உனக்கு அவ்வளோ திமிரு இருக்கா? இந்த மாரி என்ன பண்ணா, எல்லா இடத்துலயும் எல்லாரும் இருக்கும்போது இப்படி செய்றதுக்கு." அப்படிங்கிற சுத்தி இருக்கவங்க அவங்கள அப்படின்னா குரல் வளர்த்த ஆரம்பிச்சுருவாய்ங்க.
பாப்பா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் தேவையில்லாம எங்க இடத்துக்குள்ள வருவ? இந்த மாரிலாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. யார பார்த்து பாப்பாங்கிற? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து சொல்லிட்டு இருக்க. என்னலாம் இந்த மாரி மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. உனக்கு அவ்வளோ வந்து தைரியம் ஆயிடுச்சா? இவன் வந்து அப்புறம் யாருன்னு தெரியும்ல. நாங்க வந்து நம்ம நார்த்தன் பேல அலையன்ஸ சேர்ந்தவங்க. இந்த மாரி என்ன எங்கள இது பண்ணிட்டு நீ வந்து சும்மா இருந்த பண்ணி வைக்கிறியா? அதே மாரி ஒண்ணும் அப்புறம் ஒண்ணும் சாதாரண ஒண்ணும் பொண்ணு கிடையாது. இவன் அந்த டிமானிக் பாத்துல அங்க பார்டர்ல வந்து இருப்பானே. ஹெவன்லி ஒயிட் டைகர். அவனோட பொண்ணு. அவனுக்காக வந்து நீ தேவையில்லாம இந்த மாரி சப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்காத. இன்னொரு விஷயம், எங்கள இந்த மாரி சப்போர்ட் பண்ணிட்டு, உன்னால இப்ப நிம்மதியா இருக்க முடியும். நீ வந்து அப்படிலாம் நெனைக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு அவள ஒரு பக்கம் வந்து வந்து மிரட்டிக்கிட்டே வந்து இது பண்ணிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் இந்த மாரி என்ன அப்படின்னா நடந்துட்டு இருக்கிறத வந்து பார்த்தோனே, அவனும் என்ன அப்படின்னா உள்ள வந்து பூந்துருவான். எவ்வளோ தைரியம்னா, உன் இஷ்டத்துக்கு வந்து இந்த நடந்துகிட்டு இருப்ப. இது வந்து என்ன அப்படின்னா ஆர்த்தடாக்ஸ் ஏரியா தான். அவன் என்னவா வேணா இருந்துட்டு போட்டும். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து அப்படின்னா இந்த மாரி பப்ளிக் அக்யூசியேஷன் வந்து செய்றதுக்கு உனக்கு யாருக்கு வந்து அனுமதி குடுத்தா? அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது, நீங்க பாட்டுக்கு என்ன அப்படின்னா உங்க இஷ்டத்துக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களோட அத்தாரிட்டிய வச்சு இதுவும் இல்லாம இந்த மாரி கிரிமினல்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படின்னு சொல்லிருக்கும்போது, அத பத்திலாம் நீ வந்து சொல்லிட்டு இருக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இங்க கிரேட் கிளான்ஸ சேர்ந்த ஆளுங்கலாம் இருந்துட்டு இருக்காங்க. நீங்க தான் ஏதோ பெரிய ஆளுங்க மாரி நீங்க இந்த மாரி நடந்துட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் ஒழுங்கா போகலன்னா, நான் எங்க கேப்டன்ட்ட வந்து என்ன பண்ண சொல்லுவேன். அவரு வந்ததுக்கப்புறம் நீங்க தான் வந்து இது பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒருத்தன் வந்து நினைப்பான். இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் நீ போய் கேப்டன்ட்ட போய் சொல்லப் போறியா? நான் போய் இதே இத நாமளே வந்து பார்த்துக்கலாம். சும்மா போய் அவங்க எல்லாத்தையும் நாம வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிங்கும்போது, கேப்டன் நீங்களே வந்து வந்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. நீ வந்து என்ன பண்ண தேவையில்லாம இந்த விஷயங்களுக்கெல்லாம் உள்ள வந்து நுழையாத. வந்து தேவையில்லாத விஷயங்கள நீ வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த எவன்லி டீமன் அந்த ஸ்பிரிட் வந்துட்டு இவன பார்க்கவே வந்து பிடிக்கல. இவனோட அந்த பவர் உண்மையா நல்லா ஆனா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாரி அடுத்து நாம்பூம்கான சேர்ந்த ஒருத்தன் இந்த மாரி தேவையில்லாம ஒரு பொண்ணுக்காக தெருவுல இறங்கி சண்டை போடான்னு கேட்டா, அது நல்லாவா இருக்கு? அதனால நீ வந்து என்ன பண்ண இங்கேருந்து ஓடி போயிடு. ஏன்னா இது வந்து என்ன பண்ண உன்னோட அந்த பேருக்கு தான் கெட்ட பேரு. பரவால்ல நாம்கும் கிளானுக்கும் இந்த நார்டன் பிளேயர் அலையன்ஸுக்கும் என்ன சண்டை வந்துச்சுன்னா எந்த பிரச்சனை ஆகும்னு பார்ப்போம். நான் ஆரம்பத்திலேயே அவங்க 2 பேத்துக்கும் முட்டிக்குவாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாமா நீங்க வந்து என்ன பண்ண இப்படி தேவையில்லாம எங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கல. தம்பிங்களா நீங்கலாம் எப்படின்னா ரொம்ப பெரிய கிளான சேர்ந்த ஆட்கள். அதுக்காக வந்து என்ன பண்ண நான் வந்து பார்த்துட்டு சும்மாவும் என்ன பண்ண இருந்துட்டு இருக்க மாட்டேன். நான் வந்து எப்படின்னா இறங்கி சண்டை போடணும்னு நினச்சேனாக்கா, நான் அவங்க எல்லாரும் எப்படின்னா அடிச்சு போட்டு போய்க்கிட்டே வந்துட்டுருப்பேன். சும்மா என்ன பண்ணா ஏதோ வந்து பெரிய ஆளுங்களோட பசங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சும்மா இருக்கேன். அதனால தான். அதனால கொஞ்சம் பார்த்துட்டு உங்க வேலைய வந்து பார்க்க போங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த எவன்லி டிஃபென்ஸ் வந்து கத்த ஆரம்பிச்சுரும். இவன் என்னடா இவ்வளோ ஆட்டிட்யூடா இப்படி இது பண்ணிட்டு இருக்கான்? அப்படின்னு சொல்லும்போது, அந்த மார்க்கஸ் ஸ்பிரிட் இருந்துட்டு, ஆமா இவன் பண்ணது உண்மையா ரொம்ப தப்பு தான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓகே புரியுதா? நாங்க வந்து அப்ப இந்த பொண்ண இங்கேருந்து கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்து கைய முடுக்கிட்டு, நீ எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி என்கிட்ட வந்து இது பண்ணிட்டு இருப்ப? அப்படின்னு சொல்லும்போது, அவன் டக்குனு அப்படின்னா ஒரு மாரி சைக்கோ மாரி முகத்த வந்து மாத்திருவான். என்னாச்சு? ஏன் திடீர்னு இவன் மூஞ்சி இப்படி மாறிடுச்சு? அப்படின்னு அவன் வந்து பார்த்துட்டு கீழ போச்சு. இவன் மூஞ்சி இப்படி மாத்திட்டானா போச்சு. இவன் அவன வந்து கொல்ல போறான்னு வந்து நெனைக்கிறேன். அப்படி மட்டும் அவன் பண்ணக்கூடாது. அப்படி மட்டும் பண்ணிட்டானாலே ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். அப்படி இவங்களும் எல்லாரும் என்ன பண்ணா டக்குனு ஃபைட் பண்ற அந்த பொசிஷனுக்கு வந்து போயிருவாய்ங்க. டக்குனு பார்த்தாக்கா அவனும் அவனோட அந்த ஸ்வாட என்ன பண்ணா வெளிய எடுக்க ஆரம்பிச்சுருவான். அது வந்து பார்த்தாக்கா ஒரு மாரி அப்படியே பாம்பு மாரி வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருக்கு. அந்த ஸ்வாடும் என்ன பண்ணா இருந்துட்டு இருக்கும். இந்த பொண்ண பார்த்தோனே என்ன பண்ணா கொன்னணும். அதுதான் எனக்கு கிடைச்ச ஆர்டர். அததான் நானும் வந்து செய்ய போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சைக்கோ மாரி சிரிச்சுட்டு அவ தலைய அப்படியே இப்படியே புடிச்சு இழுத்து அந்த கத்தி எடுத்து அவ வந்து கழுத்த அறுக்க பார்ப்பான். ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி எல்லார் முன்னாடி இப்படி நீ இது பண்ண ஆரம்பிப்பா. சரி ஓகே அவள கொல்லக்கூடாதா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த கத்திய வச்சு அவளோட ட்ரெஸ்ஸ வந்து அப்படியே வந்து கிழிக்க ஆரம்பிச்சுருவான். இந்த பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கத்திக்கிட்டு இருக்கையில பார்த்தாக்கா நம்ம ஹீரோ அப்படியே உள்ள வந்து வந்துருவான். வந்த வேகத்துக்கு அங்கருந்து அவன் மூஞ்சிலேயே அப்படியே ஒரே ஒரு அடிச்ச வேகத்துக்கு அவன் அப்படியே அங்கருந்து அப்படியே தெறிச்சுட்டு போய் சைடுல அப்படியே போய் விழுவ ஆரம்பிப்பான். இத நம்பவே முடியல. எப்படி ஹீரோ இத செஞ்சான்? ஹீரோவோட தூரமும், இவன் இருக்கிற தூரமும் ரொம்ப தூரமா இருக்கு. எப்படி என்ன அங்கருந்து இப்படி அட்டாக் பண்ணான்? இது உண்மையாவே ரொம்ப அற்புதமா இருக்கு. இவன் நியூபி மாரி தானே நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அத கூட விடு. அவன் யூஸ் பண்ண இந்த டெக்னிக், இது வந்து கண்டிப்பா ஷாவ்லின் டெம்பிளோட டெக்னிக் தான். இது வந்து என்ன பண்ணா ஷாவ்லின் டெம்பிளோட அந்த 7 ஸ்டெப்ஸ் தான். அதுதான் வந்து ஹீரோ யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சுத்தி இருக்க எல்லாரும் என்ன பண்ணா ஹீரோ அப்படியே வான்னு என்ன பண்ணா வாய பொளந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படின்னா அங்கேருந்து அப்படியே நம்மளா பறந்து வந்து இவன வந்து அப்படின்னா அடிக்கிறதுக்கு வந்துருவான். அவன் இருந்துட்டு அப்பதான் எந்திரிச்சு நின்னுட்டு, எப்புட்றா அவன் வந்து அப்படின்னா இப்படி அடிச்சான்? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ அப்படியே காத்துலயே அப்படியே மிதந்து வருவான். இது வாய்ப்பே இல்ல. இந்த ஷாவலின் டெம்போட இந்த இது இவனும் என்ன அப்படின்னா இவங்க கூட இருக்காங்கறத நான் வந்து கவனிக்கவே இல்ல. எப்படி இது நடந்துட்டு இருக்கும்? அப்படின்னு நீங்க பிரச்சனை பண்ணதெல்லாம் போதும். மரியாதையா இங்கேருந்து போயிடு. அதுதான் நான் இப்போ உனக்கு வந்து குடுக்குற கடைசி வார்னிங். அப்படின்னு சொல்லையில நம்ம ஹீரோவோட அந்த கண்ண பார்க்குறேன். அந்த அளவுக்கு நான் பயங்கரமா இருக்கு. அந்த எவன்லி டிமன் ஸ்பிரிட் வந்து சொல்லும். பரவால்ல சூப்பரா செல்லு அப்படின்னு இருக்கையில அவன் வந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து என்ன அப்படின்னா சும்மா பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா டக்குனு கையிலேருந்து கத்தி எடுக்க போயிருவான். டக்குனு ஹீரோ என்ன அப்படின்னா டக்குனு ஒரே அட டக்குனு அவன் கன்னத்திலேயே அடிச்சுட்டு, "ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது கத்தி எடுக்க போற? அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம என்ன பண்ணா பிரச்சனைய தான் இது பண்ணிட்டீங்க." அப்படிங்கையில அடுத்து வயித்துல ஒரு அட்டாக். அடிச்ச அட்டாக்கு வந்து என்ன அப்படின்னா அவன் அங்கேருந்து திரும்ப வந்து போயிட்டு நான் உனக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். மரியாதையா இங்கேருந்து போயிடு. சரியா? அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அவ்வளோ திமிரு ஆயிடுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கையில பார்த்தா நம்ம ஹீரோனா டக்குனு அவன் மூஞ்சிக்கு மேல அப்படின்னா ஒரு கிக்க வந்து போடுவான். பார்த்தாக்கா அந்த கிக் வந்து என்ன பண்ணா அவன வந்து டச்சே வந்து பண்ணாது. பார்த்தாக்கா அந்த ஒரு இடத்துல மட்டும் கரெக்ட்டா நின்னுகிட்டே இருக்கும்.
என்னது இது? எப்படி இது? அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த கிக்குக்கும் அவனுக்கும் கரெக்ட்டா ஒரு நூலு இழை தான் வந்து என்ன பண்ணா இருக்கும். இந்த ஒரு வாட்டி ஏதோ வந்து என்ன அப்படின்னா நான் வந்து விடுறேன். நீ இதே மாரி என்ன ரொம்ப இதா பண்ணிட்டு இருந்தனா, கண்டிப்பா அந்த கிக்கு உன் மேல பட்டுரும் அப்படிங்கல. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வந்து என்ன பண்ணா அவன அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல்ல. நம்ம ஹீரோ அங்கருந்து என்ன பண்ணா ஒரு ஒயின் பாட்டில் அப்படியே வந்து எடுக்குறான். அத வச்சு என்ன பண்ணா இன்னொருத்தன் மேல அப்படின்னா தூக்கி அடிக்கிறான். தூக்கி அடிச்சுட்டு இன்னொருத்தன் மேல வந்து பார்த்தாக்கா, அந்த புத்தாவோட வந்து அப்படின்னா அந்த பாம் டெக்னிக்க வந்து அப்படின்னா அத யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். பரவால்ல. இது வந்து என்ன அப்படின்னா அந்த புத்தாவோட அந்த டெக்னிக் தான். இதையும் வந்து என்ன அப்படின்னா இவன் வந்து யூஸ் பண்றான். கண்டிப்பா இவன் என்னன்னா அந்த ஷாவ்லின் டெம்பிள் என்ன அப்படின்னா அங்க 72 அந்த ஷாவ்லின் அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படின்னா இவன் கத்துக்கிட்ட ஆளா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அப்படின்னா பார்த்து அவங்க என்ன பேசிக்கிட்டே இருக்கையில பார்த்தாக்கா சைடுல ஒருத்தன் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வருவான். அவனும் என்ன அப்படின்னா திரும்பி என்ன அப்படின்னா அவனுக்கு ஒரு அடிய வந்து அப்படின்னா போட்டு விட்டுருவான். அடுத்து ஒவ்வொருத்தனா அப்படின்னா சைட்லேருந்து இங்கிட்டுருந்து சுத்தி என்ன அப்படின்னா ஹீரோவ அட்டாக் பண்ண வருவான். ஹீரோ அது எதையுமே வந்து என்ன அப்படின்னா பார்க்காம டக்குனு சைட்லேயே என்ன அப்படின்னா அது எல்லாத்தையும் என்ன அப்படின்னா அடிச்சு நவுத்திட்டே வந்து போயிட்டுருப்பான். இவன் வந்து பார்த்துட்டே இருப்பான். எப்படி இது நடக்குது? இவனோட பவர் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இவன் யூஸ் பண்ண இந்த டெக்னிக் எல்லாமே என்ன அப்படின்னா அந்த செட்லயே என்னன்னா ரொம்பவே என்னன்னா ஹையஸ்ட்டான ஆளுங்க யூஸ் பண்ற அந்த டெக்னிக்கா தான் இருக்கு. இவன் கண்டிப்பா என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஆளா தான் இருப்பான். அந்த செட்ல இருக்க அந்த பெரிய ஆளுங்க யூஸ் பண்ற அந்த இம்பீரியல் டெக்னிக் அத தான் என்ன அப்படின்னா இவன் ஃபுல்லா வந்து யூஸ் பண்றான். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா அவன் அப்படின்னா திரும்ப அந்த வாள வந்து எடுத்துருவான். எடுத்துட்டு இதோட நீ செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ நோக்கி என்ன பண்ணுவான் திரும்ப அட்டாக் பண்ணதுக்காக அவன் டக்குன்னு உள்ள வருவான். பார்த்தாக்கா அவன் டக்குன்னு ஷாக் ஆயிருவான். பார்த்தாக்கா நம்ம ஹீரோவோட கையில வந்து என்ன அப்படின்னா அந்த கோல்டன் எனர்ஜி வந்து இதாயிட்டு இருக்கும். இந்தா டிவைன் புத்தா ஃபார்ம் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் மூஞ்சிலே என்ன அப்படின்னா அடுத்து ஒரு அடிய வந்து போட்டு விட்டுருவான். அடிச்ச வேகத்துக்கு திரும்ப என்ன அப்படின்னா அவன் அங்கேருந்து அப்படியே வந்து தெறிச்சிட்டு என்ன அப்படின்னா பறக்க ஆரம்பிச்சுருவான். அவன் அங்கேருந்து அப்படின்னா கீழ விழுந்ததுக்கப்புறம் இவன் வந்து பார்த்துட்டு பரவால்ல உன்னோட பவர் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இவனோட பவர் ரொம்பவே அற்புதமா இருக்கு அப்படிங்கையில நம்ம வந்துட்டு சரி ஓகே எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்துட்டு "உனக்கு ஒண்ணும் ஆவலல்ல. இப்ப நல்லா தானே இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா, இவன வந்து நம்ம இப்படி அடிச்சு கீழ வந்து போட்டுட்டு, ஹீரோ வந்து என்ன பண்ணா சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் அத வந்து என்ன பண்ணா யூஸ் பண்ண வந்து ஆரம்பிப்பான். ஆரம்பிச்சு "இங்க நீ எந்த பிரச்சனையும் வந்து பண்ணாம அமைதியா வந்து இருக்கணும். தேவையில்லாம இன்னொரு வாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கயேன், கண்டிப்பா உன் உடம்புல உன் உயிர் கண்டிப்பா அது இருக்கவே இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நான் ஓகே புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். இவங்க 2 பேரும் பார்க்குறாய்ங்கப்பா. இவங்க எல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே வந்து புரியல. என்னாச்சு? எப்படி ஹீரோ வந்து அப்படின்னா இத இது பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! இவங்க வேற இப்படி பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த இடத்த எல்லாத்தையும் மறுபடியும் சுத்தம் பண்ண ஆரம்பிப்போமா? அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்த எல்லாத்தையும் ஃபுல்லா வந்து அப்படின்னா சுத்தம் பண்ணிடுறாய்ங்க. சுத்தம் பண்ணிட்டு, எப்படி இவனால இந்த இத வந்து இது பண்ண முடிஞ்சது? எங்களால என்ன அப்படின்னா இத நம்பவே வந்து முடியல. நீ வந்து அப்படின்னா எப்படி இந்த இது எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்ச? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா சும்மாவா? இந்த கேப்டன் வந்து அப்படின்னா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளு. அவனே ஒண்ணு அப்படின்னா நீ வந்து அடிச்சிருக்க. அடிச்சுட்டு என்ன அப்படின்னா சும்மான்னு சொல்ற. அப்படின்னு பார்த்துருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த கேப்டன் உள்ள தான் இருப்பான். "ஏன்டா நீங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க ஓகே. எதுக்குடா என்னையும் பிடிச்சு உட்கார வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் அப்படியே கடுப்புலயே என்ன பண்ணான், அவிங்க கூட வந்து உட்காந்துட்டு இருப்பான். "பரவால்ல இவன்லாம் நம்ம ஃப்ரெண்டு தான். இனிமே நம்ம எல்லாருமே ஒண்ணா இருப்போம்." அப்படின்னு சொல்லி இருக்கையில, "ஏன்டா நீ இவன என்ன ஏமாத்தியிருக்க. நீ வந்து என்ன பண்ண அமைச்சர் மாரி என்ன பண்ண நடந்துக்கிட்டு, இவன் எங்ககிட்ட என்ன இது பண்ணிட்டு இருக்க. நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ண ஏமாத்தியிருக்க. உனக்கு எதுவுமே தெரியாத மாரி சீன விட்டுட்டு இருக்க." அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நடுவுல ஒரு பொண்ணு வந்துட்டு, "ஆனா இவன் உண்மையாவே ரொம்ப கூலா இருந்தான்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ண என்னால கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கு என்னால மனசார மன்னிப்பு மட்டும் தான் கேட்க முடியும். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம சிரிச்சுட்டு வந்து சொல்லல, "சரி ஓகே இது எங்களுக்கு ரொம்ப வந்து புடிச்சிருக்கு. உங்கள பார்த்ததுல என்ன எங்களுக்கும் சந்தோஷம் தான். நீங்க யூஸ் பண்ண டெக்னிக்கும் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லி இவன் வந்து பேசியிருக்கையில, "சரி நீங்க யார்கிட்ட வந்து என்ன கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க? இவ்வளோ பெரிய பவர் வச்சிருக்கீங்க. நீங்க அந்த ஷவுனிங் டெம்பிள்ல ஏதாவது ஒண்ணு ரொம்ப பெரிய ஆளா இருப்பீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, "அது நான் வந்து அப்படின்னா அந்த மாங்க் இருக்காரு இல்லையா? அந்த ஷவுனிங் டெம்பிள்ல இருக்க அந்த கிரேட் மாங்க் அவரோட ஒரு சீடர் தான்." அப்படின்னு சொல்லல எல்லாரும் வந்து என்ன பண்ணா அப்படியே வந்து ஷாக் ஆயிருவாங்க. "என்னா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, அவரு தான் என்ன இது பண்ணியிருந்தாரு." அப்படின்னு சொல்லல, "என்னா சொல்ற? அந்த ஆள் செத்து எத்தனையோ வந்து வருஷம் ஆச்சு. நீ என்ன இம்மோர்ட்டலா? அந்த ஆளோட ஒரு ஸ்டூடெண்ட்டா வந்து இருக்கிறதுக்கு. அவர் கிட்டத்தட்ட செத்து ஒரு 100, 150 வருஷத்துக்கு மேல இருக்கும்." அப்படின்னு சொல்லல, "ஆனா இது எதுவுமே நம்புற மாரி இல்லையே. நீ சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்புற மாரி இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "அது சரி இப்ப என்ன பண்ண போற? நீ மாட்டிக்கிட்ட தம்பி." அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே நான் நார்மலா பொய் சொன்னா ஒத்துக்கல. இன்னும் கொஞ்சம் கதை கட்டி சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சின்ன பையனா இருந்தேன். அப்போ வந்து நான் காட்டுக்குள்ள அங்க இங்க ஓடிட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு நான் அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தேன். ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள வந்து பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு இருக்க மாரி இருந்துச்சு. நான் உள்ள போனேன். அந்த இடத்துல தான் நான் அந்த சீக்ரெட்டான டெக்ஸ்ட் அந்த புக் எல்லாமே வந்து இருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து என்ன பண்ணேன், அங்க இருக்க டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன். முதல்ல எனக்கு எதுவுமே வந்து என்ன பண்ணேன், ஒண்ணுமே வந்து புரியல. நானும் என்ன பண்ணேன், தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் அந்த நடவடிக்கைய நான் வந்து மாஸ்டரி வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், இங்க இருக்க டெக்னிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லல, இதுவும் ஆனா நம்புற மாரி இல்ல. ஆனா உனக்கு டெக்னிக்லாம் யூஸ் பண்ண பார்த்தா கொஞ்சம் நம்புற மாரி தான் இருக்கு. பரவால்ல நீங்க பண்ணது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். நீங்க கண்டுபிடிச்ச இந்த டெக்னிக் எல்லாமே என்ன பண்ணா உங்களுக்கு சொந்தமானதுக்கான அந்த தகுதியான ஆள் நீங்க தான்.
கண்டிப்பா என்ன பண்ணா அந்த டெக்னிக் யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு தகுந்த மாரி தான் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கல. பரவால்ல ஓகே. இதெல்லாம் என்ன பண்ணா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்க, இவங்க எல்லாரும் அப்புறம் ஒண்ணா சேர்ந்து பேசிட்டு நல்லா சிரிச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்பாய்ங்க. நடுவுல வந்து பார்த்தாக்கா, அந்த கேப்டனுக்கு ஒரே எரிச்சலா வந்துட்டுருக்கும். எதுக்குடா இவங்க கூட வந்து உட்காந்துட்டு இருக்கோம். எனக்கு எரிச்சலா ஆகுதுங்க அப்படிங்கையில பார்த்தா நம்ம ஹீரோ என்ன உள்ள வந்து மறுபடியும் சவுண்ட் டிரான்ஸ்மிட்டர யூஸ் பண்ணுவான். உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா மரியாதையா நீ ஏன் சத்தமே இல்லாம எந்திச்சு போடா. தேவையில்லாம இங்க இருக்கையில ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம உன் மூஞ்சிய பார்க்கவே வேற கண்றாவியா இருக்கு. மரியாதை இங்கேருந்து போடா அப்படிங்கலாம் வந்துட்டு, ஓகே, ஓகே. இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான் போல. இவன் இங்க எனர்ஜிய யூஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. அந்த எனர்ஜிய யூஸ் பண்ணி இவ்வளோ இதா என்னமோ இவன் பேசுறான். எனக்கு ரொம்ப வந்து என்னப்பா பயமா இருக்கு. நான் இங்கேருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து ஓடிருவான். நைட்டு நீங்க எங்க தங்க போறீங்க? இங்கேயே நல்ல ஹோட்டல் தான் இருக்கு. நாங்க இங்கே தான் வந்து தங்க போறோம். நீங்களும் எங்க கூடயே வந்தோம்னா தங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லயில, சரி ஓகே நானும் அப்புறம் இங்கேயே வந்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுறான். சொல்லிட்டு அவனும் என்னப்பா அதே ஹோட்டல்லயே வந்து தங்கிறான். தங்கிட்டு ஓகேப்பா. இன்னைக்கு நெறைய விஷயங்கள் என்னப்பா நடந்து போச்சு. ஆனா இந்த வந்து என்னன்னா இந்த வெந்நீர்ல குளிக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படின்னு சொல்லி ஹீரோ என்னப்பா அந்த மாங்க் கூடயும் சரி, அந்த டீமன் ஸ்பிரிட் கூடயும் என்னப்பா பேசிக்கிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தாக்கா நம்ம ஹீரோவோட ஹெவன்லி டிஸ்ட்ராயர்ங்கிற பேர சொல்லி கூப்பிடுவாய்ங்க. எவன்டா அது? என்னோட பேர வந்து சொல்லி கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா லைட்டா அங்கருந்து அப்படியே வந்து திரும்பி பார்ப்பான். பார்த்தாக்கா அந்த இடத்துல என்ன பண்ணா ஒரு பயங்கரமான ஒரு உருவம் வந்து இருக்கும். என்னடா இதுக்கு இவ்வளோ பயங்கரமா இருக்கான். யாரா நீனு? அப்படின்னு சொல்லிட்டு கீழ பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ அந்த முதல்ல காப்பாத்துனானே அவன் தான் வந்து என்னப்பா அங்க வந்து நின்னுட்டு இருந்திருப்பான். அடுத்து என்ன நினச்சுக்கிறத இன்னொரு வீடியோ பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை. போறதுக்கு முன்னாடி கமெண்ட் ஒண்ணு பண்ணிட்டு போங்க. அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க.